சாய் மகா, இன்றைக்கி பால்கனியில் தாங்க கொஞ்சம் அஸ்வினி பூச்சி தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த பூச்சிக்கெல்லாம் சூப்பராக வந்துச்சுங்க. திரும்பி பார்த்தா மேலே ஃபுல்லாக எல்லாம் சுருண்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நீம் ஆயிலும் கொஞ்சம் சோப்பும் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு கப்பு ஊற்றி விட்டுருக்கேங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஊற்றி விட்டேன்னா வெயில் காலம் வந்தாலே இந்த பிரச்சனை நிறையா இருக்கும். கொஞ்சம் அந்த ஹேங்கிங் பிளான்ட்லாம் கொஞ்சம் திருப்பி ரீபாட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இல்லைன்னா காஞ்சு போயிடும் இந்த வெயிலுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் திருப்பி ரீபாட் பண்ணிவிட்டு மண் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் இதெல்லாம் செட் பண்ணணும். எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இப்போதைக்கு மாட்டி விட்டுருக்கேன். கீழே பார்த்தா கார்டனில் கொஞ்சம் தண்ணி இப்போ திருப்பி விடுறதுனால லில்லி பூ பூத்து இருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஸோ அப்படியே தண்ணியெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணால் தான் முடிஞ்சு. ஏன்னா எல்லாம் காஞ்சி போச்சா, நல்லா வெயில் அடிக்கிறதுனால. சீத்தாப்பழம் சுற்றி நிறைய கொடி இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா கோவக்காய், நாட்டு கோவக்காய் நல்லா பழுத்து பழம்லாம் இருந்துச்சு. சரி எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டு கட் பண்ணி வேற எங்கேயாவது